ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸைட்டடான ஒரு ப்ராடக்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். என்னென்னா ஸ்டீம் வால்வ். இவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்காங்க. விச் இஸ் 3 ஹார்ட்வேர் புதுசாக. விச் இஸ் ஸ்டீம் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீம் மெஷின், அதுக்கப்புறம் ஸ்டீம் ஃப்ரேம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் நினச்சி பார்க்கவே இல்லை, திடீர்னு இந்த மாதிரி ஒன்று லான்ச் பண்ணுவானுங்கன்னு. ஆக்சுவலி வந்து வால்வ் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு மாங்க் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாங்க் வந்து மலை உச்சியில் போயிட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் விஸ்டமு, ஸ்பீச்சு அந்த மாதிரி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு வால்ஃபு. திடீர்னு வருவானுங்க, ஒரு மார்க்கெட்டே ஒரு ரெவல்யூஷனரியாக வந்து மாற்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கம்பெனி. ஸோ ஸ்டீம் டெக் பாருங்கள், ஸ்டீம் டெக் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ROG Ally, அதுக்கப்புறம் இந்த அது என்னது ROG Ally, அதுக்கப்புறம் MSI க்ளா, அதுக்கப்புறம் லெனோவோ, இந்த மாதிரியான ஒரு ஒரு ரெவல்யூஷனரியாக ஒரு இன்னோவேஷன் வந்து கொண்டு வராங்க வால்ஃப் வந்து. ஸோ அந்த மாதிரி கம்பெனிலேருந்து இன்றைக்கி வந்து 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நான் விடிய காலம் தூங்கிட்டு இருந்தேன் 5-6 மணிக்கு. என்னடா ஏதோ ட்ரெய்லர் விட்டுருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3 ஹார்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நிமிஷத்தில் அந்த வீடியோவை முடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலி இது வந்து கம்மிங் இன் 2026. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டீம் கண்ட்ரோலர் பற்றி பார்ப்போம். ஸோ நான் படிக்கிறேன் கேளுங்க. விச் இஸ் யோர் கேம்ஸ் அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ளக் அண்ட் ப்ளே வித் ஸ்டீம் கண்ட்ரோலர் பக். இந்த வாட்டி வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேக்னெட்டிக் தம்ஸ்டிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை டெஃபினிஷன் ரம்பிள், அதுக்கப்புறம் கிரிப் எனேபிள்டு கைரோ. சரிங்களா? ஸோ இது வந்து கிரிப் சென்ஸ் இஸ் எ நியூ இன்புட் ஃபார் ஸ்டீம் கண்ட்ரோலர் தட் எனேபிள்ஸ் ஜைரோ கெப்பாசிட்டிவ் டச். ஓல்ட் அண்ட் ரிலீஸ் டு எனேபிள் டிசேபிள் கைரோ. ஸோ நீங்கள் வந்து ஓல்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு கைரோ வேலை செய்யும், ரிலீஸ் பண்ணிங்கன்னா கைரோ வந்து வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூவான ஒரு ஃபீச்சர்ஸோடு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதில் வந்து ட்ராக் பேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மோஷன் கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அண்ட் கம்ஃபர்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டெண்டட் ப்ளே வித் தம் ஸ்டிக் பட்டன்ஸ், பம்பர்ஸ், ட்ரிகர்ஸ், பொசிஷன் ஃபார் அண்ட் ஆஃப் ஆல் சைஸஸ். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பட்டனு, குயிக் ஆக்சஸ் மெனு, கிரிப் பட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்டீமில் சப்போர்ட்டட் கேம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் மூலியமாகவும் யூஸ் பண்ணலாம், ஒயர் கனெக்ஷன் மூலியமாகவும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு என்ன ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் கேபிள் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் நீங்கள் அட்டாச் பண்ணி ஒயர் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே அந்த ஒயர் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கிட்டே நீங்கள் விளையாடலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டீம் டெக்குக்கும் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து இதோட பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்வேர் அனௌன்ஸ்மெண்ட்லேயே எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டீம் மெஷின். சரிங்களா? ஸ்டீம் மெஷின் இதுதான் வந்துட்டு வேறு லெவலு. இப்போ வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் வெர்சஸ் எக்ஸ்பாக்ஸோட ப்ளே ஸ்டேஷன் வெர்சஸ் ஸ்டீம் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் பேசிக்கிறானுங்க. சரிங்களா? நான் நிறைய படித்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்தேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டீம் மெஷின், இது ஒரு பிசி மாதிரி. சரிங்களா? ஸ்டீம் கேம்ஸ் எல்லாமே அதில் விளையாட முடியும் அப்படின்னு வந்து வால்ஃப் வந்து சொல்கிறாங்க. விச் இஸ் 4K 60 FPS. சரிங்களா? 4K 60 FPS எல்லா கேமும் நீங்கள் விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப எனக்கே இதாக இருக்குது. ஸோ அது ஒரு திடீர்னு என்னடா அப்படி வந்து ஒன்று போட்டுட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஓகே. இன்னொன்று காய்ஸ், இந்த ஸ்டீம் மெஷின் இருக்குல்ல, ஸ்டீம் டெக்கு 6 ஸ்டீம் டெக்கோட பவர் இதில் இருக்கான் அப்படின்னு வந்துட்டு வால்ஃப் வந்து சொல்கிறாங்க. விச் இஸ் 6 times more powerful than Steam Deck. பார்த்துக்கோங்க. அப்படி எந்த சின்ன ஒரு 6 inch ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் வந்துட்டு ஸ்டீம் டெக் 6 ஸ்டீம் டெக் அட்டிக்கி வச்சு இது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. 6ஓட பவர் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வால்ஃபு. பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டீம் OS வந்து யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் விச் இஸ் இவ்வளோ பெருசு தான் இருக்கும், சின்னது. விச் இஸ் 6 inch, அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் குவைட், ஒரு பின்னால் ஒரு பெரிய ஃபேன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இத்தர்நெட் பாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பாட்டு 1.4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI 2.0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1 USB-C கொடுத்துருக்காங்க அண்ட் 4 USB-A பாட்ஸு. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து CPU அண்ட் GPU விச் இஸ் 4K கேமிங் அட் 60 FPS வித் FSR. சரிங்களா? FSR, AMD FSR அதோட வேலை செய்யும். தேங்க்ஸ் டு டிஸ்க்ரீட் செமி கஸ்டம் AMD டெஸ்க்டாப் கிளாஸ் CPU அண்ட் GPU.
ஓகே, இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்டோரேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் 512 GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 2 TB ஸ்டோரேஜ். சரிங்களா, அதுவும் நீங்கள் அந்த ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், பின்னால் வந்து SSD வந்து கழட்டி போட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஆண்டெனா ஃபார் த ஸ்டீம் கண்ட்ரோலர், வயர்லெஸ் அடாப்டராக நீங்கள் வயர்லெஸ்ஸாக ஸ்டீம் கண்ட்ரோல் வந்து ஸ்டீம் மெஷினில் வந்து கனெக்ட் பண்ணி விளையாடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு LED ஸ்ட்ரைப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அதுக்கு கீழே வந்து ஒரு LED மாதிரி வந்து பிளிங்க் பண்ணும். அந்த LED வந்து என்ன செய்யும்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த LED வந்துட்டு அப்படியே மூவ் ஆகும். ஃபுல்லாக மூவ் ஆயிடுச்சுன்னா இட் மீன்ஸ் அது வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, உண்மையாக நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், SD கார்டு போட முடியும். நீங்கள் ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் SD கார்டு போட்டு நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேக் வந்து நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு AMG Zen 4, சரிங்களா, Zen 4 6C, அதுக்கப்புறம் 4.8 GHz. ஓகே, அதுக்கப்புறம் செமி கஸ்டம் AMD RDNA 3, ஓகே, 2.5 GHz GPU, சரிங்களா, சஸ்டெயின் கிளாக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 GB RAM DDR5. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 8 GB GDR6 VRAM கொடுத்துருக்காங்க. VRAMனா தெரியும், அது வந்து கிராஃபிக்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSD கார்டு, SSD NVMe SSD வந்து 512 GB, அதுக்கப்புறம் 2 TB. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ளூடூத், ஓகே அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்பிளே போர்ட்ஸில் 1.4 டிஸ்பிளே போர்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து 4K அப் டு 4K 240 Hz 8K 60 Hz வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்ஸ் STR FreeSync அண்ட் டெய்ஸி செயினிங்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் HDMI 2.0 வந்துட்டு அப் டு 4K 120 Hz அப்படின்னு போட்டிருக்காங்க. சப்போர்ட்ஸ் HDR FreeSync அண்ட் CEC. ஆக்சுவலி 2.1 தான் வந்துட்டு 120 Hz வந்து சப்போர்ட் பண்ணுவோம் HDMI. பட் இதில் எப்படி இவனுங்க வந்து HDMI 2.0 வந்துட்டு 4K 120 Hz சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கே தெரில. ஸோ தெரியல, மேபி ஃப்யூச்சரில் எதாவது மாறலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இந்த LED ஸ்ட்ரிப் சொன்னல, விச் இஸ் 17 இண்டிவிஜுவலி அட்ரஸபிள் RGB LED ஃபார் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் அண்ட் கஸ்டமைசபிலிட்டி. ஓகே, நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான். ஓகே, 2.6 kg தான் இருக்கும், எவ்வளோ பெருசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும் மேலே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு VR. ஓகே, இது வந்துட்டு ஸ்டீம் ஃப்ரேம், இது பேர் வந்துட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட். இது வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் guys. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசைன் ஃபார் கம்ஃபர்ட், ஈஸி டு யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்ட்ரோடியூசிங் 4V ஸ்ட்ரீமிங். 4V ஸ்ட்ரீமிங் இஸ் நியூ ஃபீச்சர் ஆப்டிமைஸ்டு டீட்டெயில் where your eyes are looking. ஸோ உங்கள் கண் வந்து எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல வந்து ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ட்ராக்கிங் மாதிரி, இது வந்து ஐ ட்ராக்கிங் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒயர்லெஸ் அடாப்டர் டுவல் ரேடியோஸ் அதில் கொடுத்துருக்காங்க. த இன்க்ளூடட் ப்ளக் அண்ட் ப்ளே 6 GHz ஒயர்லெஸ் அடாப்டர், விச் மீன்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணி நீங்கள் போத் VR அண்ட் நான் VR கேமும் நீங்கள் விளாட முடியும். VR கேமு நான் VR கேமு விளாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுலேயோட சேர்த்து வந்து ஸ்பீக்கர் வேறு வருது, ஹை ஃபிடலிட்டி ஆடியோ வேறு இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா Wuon Pancake அப்படின்னு ஒரு கேட்டிருக்காங்க, விச் இஸ் தின் அண்ட் லைட் கஸ்டம் பேன்கேக் லென்சஸ் ப்ரொவைட் edge ஷார்ப்னஸ் அண்ட் லார்ஜ் ஐ பாக்ஸ் ஆப்டிக் ஃபீச்சர் 2160x2160 LCD பேனல்ஸ். சரிங்களா, பெர் ஐ சப்போர்ட்டட் ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 72லேருந்து 144 வரைக்கும் ரீஃப்ரெஷ் ரேட் போகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலர் வேறு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலர் வந்து பேட்டரி நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் ஸ்டாண்ட் அலோன் ப்ளே டூ. சரிங்களா, ஸ்டீம் ஃப்ரேம் இஸ் எ பிசி, ஸ்டீம் ஃப்ரேம் இஸ் எ பிசின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் OS பவர்ட் பை ஸ்டீம் OS. அதுக்கப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 8 சீரியஸ் ப்ராசஸர் வித் 16 GB ஆஃப் RAM. Steam Frame supports standalone play growing number both VR and non-VR games
வித்தவுட் நீடிங் டு ஸ்ட்ரீம் ஃப்ரம் யோர் பிசி இல்லாமலே நீங்கள் வந்து கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 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 டிவைஸ் மாதிரி, ஒரு பிசி மாதிரி, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ எப்படி வந்து ஸ்டீம் டெக் கேம் வந்து வெரிஃபைடு அப்படின்னு ஒன்று வருதோ, அதே மாதிரி வந்து ஸ்டீம் ஃப்ரேமு, ஸ்டீம் மெஷின் வந்து வெரிஃபைடுன்னு கேம் வந்து ஒரு மாதிரியா டிக் மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதோட ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 256 GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு 1 TB ஆப்ஷன் மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் USB-C போட்டு சார்ஜிங் தாத்தா. ஓகே பேட்டரி நீங்கள் ரீசார்ஜபிள், இந்த பேட்டரி நீங்கள் இப்போ சார்ஜ் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஓகே சார். ஓகே, அதோட வெளியே வந்துட்டு உள்ளேயும் சரி வெளியே சரி இன்சைட் அண்ட் அவுட் கேமரா பேஸ்ட் ட்ராக்கிங் இருக்குது. வெளியே வந்துட்டு கேமரா இருக்கும், விச் இஸ் சார் வெளியே அவுட்வர்ட்னா வந்து வெளியே, சரிங்களா? அவுட்வர்ட் ஃபேஸிங் மோனோக்ரோம் கேமராஸ் வந்துட்டு 4 கேமரா இருக்குது வெளியே. ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து 2 இன்டீரியர் கேமரா இருக்குது ஃபார் ஐ ட்ராக்கிங், ஃபார்வேட்டட் ஸ்ட்ரீமிங். அதான் அந்த கண்ணை நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணும், சரிங்களா? அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு Wi-Fi 7 இருக்குது. இதில் வந்து Wi-Fi 7 இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வயர்லெஸ் அடாப்டரில் வந்து Wi-Fi 6E இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.3 இருக்குது, சரிங்களா? ஓகே, டுவல் ஸ்பீக்கர் டிரைவர்ஸ் பர் ஹியர், ஒரு காதுக்கு வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்களாம். ஸோ நல்ல சவுண்டு இருக்கும், சரிங்களா? ஓகே, இந்த ஸ்டீம் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஸ்டீம் ஃப்ரேமில் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் அப்படி ஸ்டீம் ஃப்ரேம் வாங்கினேன்னா ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த கேம் விளாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, விச் இஸ் Half-Life Alyx. அந்த கேம் விளாடணும். அது வால்ஃபோட வெளியான ஒரு பெஸ்ட்டான VR கேம். உண்மையிலே அதோட ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்கும் அந்த ட்ரெய்லரு. ஸோ எனக்கு அதை ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ ஆக்சுவலி அது வந்து ஸ்டாண்டர்ட் லோனில் ட்ரை பண்ணோம்னா இப்போ புதுசாக வர ஸ்டீம் ஃப்ரேமில் ட்ரை பண்ண முடியும். மற்றபடி மெட்டா கோ 3 அதில் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். அது மற்றபடி வேறு இதில் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் HTC Vive, அதுக்கப்புறம் வால்ஃப் இண்டெக்ஸ், இந்த மாதிரியான VR ஹெட்செட்டில் தான் ட்ரை பண்ண முடியும். அதெல்லாம் வந்து இட்ஸ் ரிக்வயர் பிசி, ஸ்டாண்டர்ட் லோன் கிடையாது, சரிங்களா? ஓகே, ஸோ அதுதான் Half-Life Alyx. ஸோ செம்ம ஒரு கேம், அது VR கேமு. எனக்கு அந்த ஒரு VR கேமு ரொம்ப நாளாக விளாடணும் ரொம்ப ஆசை, சரிங்களா? ஓகே, நிறைய பேர் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் ஸ்டீம் மெஷினை பற்றி தான் ரொம்ப பேசுகிறாங்க. ஸோ ஸ்டீம் மெஷின் வந்துட்டு லைக் ஸ்டீமில் உள்ள எல்லா கேமையும் விளையாட முடியும். பாருங்கள், நீங்கள் இப்போ ஒரு பிசி வாங்கினா நீங்கள் ஒரு பிசி வாங்கி எல்லாம் செட் பண்ணி எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். பட் இது பாருங்கள், லைக் அந்த கொன்சோலுக்கும் பிசிக்கும் நடுவில் அப்படியே கொண்டு வந்து அப்படியே நுழைச்சி, இந்தா இது நீ விளாடு, உனக்கு என்ன கேம் வேணும் விளாடு அப்படின்ற மாதிரி ஒரு 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 இனோவேஷனாக இருக்குது, சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஸ்டீம் மெஷின் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டீம் மெஷினில் வந்து என்ன பிரச்சனைனா ப்ரைஸிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ பாருங்கள், பிசி இருக்குது, PS5 இருக்குது, எக்ஸ்பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ரேஞ்சில் வந்து கொஞ்சம் விலை கூட, சரிங்களா? இப்போ உங்கள் பிசி பில் பண்ணலாம், நீங்கள் நிறையா திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப விலை கூடையாகவும் போடக்கூடாது, ரொம்ப விலை குறவாகவும் போடக்கூடாது. ரொம்ப விலை கூட போட மாட்டானுங்க. கரெக்டான நடுத்தரமான விலை இருந்தால் தான் ஆளுங்க வந்து வாங்குவாங்க, கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லோரும் போட்டு குழம்புறானுங்க, எல்லாம் போட்டு குழம்பி தள்ளுறானுங்க, விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் சில பேர் வந்து விலை கூடியாக தான் நான் வாங்க மாட்டேன், பிசியே எனக்கு போதும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எனக்கும் விலை நான் பார்ப்பேன், ஆனால் நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா என்கிட்ட வந்து பிசி இல்லை, சரிங்களா? என்கிட்ட மேக் தான் இருக்குது. மேக்கில் ஒருபட்டு கேம் விளாட முடியல, சில கேம் தான் விளாட முடியும். அப்படி மட்டும் அது நான் வாங்கிட்டேன்னா ஐ வில் ப்ளே ஆல் மை ஸ்டீம் கேம்ஸ், சரிங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ கான் வெயிட் டு ட்ரை, சரிங்களா கைஸ்? ஸோ யாரெல்லாம் என்னென்ன வாங்க போகிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டீம் ஃபேனாக இருந்தால் இந்த ஹார்ட்வேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys in the next video. Bye.